أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم الحمد لله சூரா அன்ஆம் 35 வசனங்கள்ல ஓரிரை கொள்கை, அதை பின்பற்றி வாழக்கூடிய மக்களுக்குரிய ஈடேற்றத்தையும், அதை புறக்கணித்த மக்கள் முதுகுகளில் தங்களுடைய பாவ சுமைகளை சுமந்து வருவாங்க, அவங்களுடைய நிலைமைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதை தொடர்ந்த வசனங்கள் தான் இந்த சூரா அன்ஆம் 6வது அத்தியாயம் 36வது வசனத்துல மேலும் அவங்களுடைய நிலைமையெல்லாம் எப்படி இருக்குங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். நம்ம பார்க்க போறோம். அதை பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுங்க. செவியுறுபவர்கள் தாம் சத்திய அழைப்பை ஏற்றுக்கொள்வார்கள். இறந்து போனவர்களை அல்லாஹ் அடக்கத்தலங்களிலிருந்து எழுப்பியே தீருவான். பிறகு அவர்கள் அவனிடமே நீதி விசாரணைக்காக கொண்டு வரப்படுவார்கள். இந்த நபி மீது அவருடைய இறைவனிடமிருந்து ஏதேனும் ஒரு சான்று இறக்கப்பட்டிருக்க கூடாதா என்று அவர்கள் வினவுகிறார்கள். நீர் கூறும், சான்றினை இறக்குவதற்கு அல்லாஹ் முழு ஆற்றல் பெற்றவன் தான். ஆயினும் அவர்களில் பெரும்பாலோர் அறியாமையில் இருக்கின்றார்கள். ஒரு நிமிஷம். அல்லாஹ் தஆலா இங்க என்ன சொல்றான்? நல்லா கேட்கக்கூடிய செவி புலன்களை கொண்டவங்க தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய அழைப்பை கேட்பாங்க, அதன்படி செயல்படுவாங்க. அப்ப மத்தவங்க எல்லாம் புறக்கணிக்கிறவங்க எல்லாம் அல்லாஹ் செவிடுன்னு சொல்லாம சொல்றான்ல, நமக்கு கோவம் வருதுல, ஏன் செவிட்டு பைய மாதிரி இருக்க, செவிட்டு சிரிக்க மாதிரி இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க, உன்னை கூப்பிடுறேன் காலைல விழுகல, எத்தனை தடவை கூப்பிடுறேன் அப்படின்னு கோவப்படுறோம்ல. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் பாருங்க இந்த இடத்துல. அப்பா நமக்கெல்லாம் கோவம் வராமையா இருக்கு, அல்லாஹ் நீ காப்பாத்தி அல்லாஹ் உன்னுடைய வசனங்களை கேட்கக்கூடியவர்களா அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களா எங்களை ஆக்கி வையா அல்லாஹ். அப்ப பாருங்க அல்லாஹ் தஆலா சொல்றான், யாருக்கு கேட்கக்கூடிய இந்த சக்தி அழைப்பை கேட்கக்கூடிய சக்தி இருக்கோ அவங்கதான் கேட்டுக்கொள்வாங்க. அப்ப மத்தவங்க எல்லாம் காதிருந்து செவிடுங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு ஒரு விஷயத்த உறுதியா அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, இறந்து போனவர்களை அவர்களுடைய அடக்கத்தலத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுப்பியே தீர்வான். அதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. நீங்க சந்தேகம் கொண்டு வாழக்கூடிய மக்களே, இது எல்லாரும் நல்லபடியா கேட்டுக்கங்க. கண்டிப்பா நிச்சயமா அல்லாஹ் எழுப்பியே தீருவான். பிறகு அவனிடம் நீதி விசாரணைக்கு கொண்டு வருவான். அங்க அவங்களுக்கு எந்த ஒரு அநியாயமும் இழைக்கப்படாது. இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான் பேசக்கூடிய மக்களே, இந்த வசனங்களை கேட்டுக்கோங்க சொல்றோம். அடுத்து நபி இருக்கிறாங்கல்ல, அவர்கிட்ட இறைவன் இருந்து ஏதாச்சும் ஒரு சான்று இறைக்கப்பட்டிருக்க கூடாதான்னு கேக்குறாங்க. நபி அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, சான்றுகளை கொண்டு வந்ததையே ஏத்துக்கிற மாட்டீங்க, பெரும்பாலான மக்கள் புறக்கணிக்கிறீங்க, நீங்க அறியாமையில இருக்கீங்க, அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு மேல வேற சான்று என்ன வேணும் அப்படிங்கறதும் நான் கேட்கிறேன். அடுத்த விஷயம், பூமியில் வாழும் எல்லா பிராணிகளும் தன் இரு சிறகுகளின் துணை கொண்டு பறந்து செல்லும் எல்லா பறவைகளும் உங்களைப் போன்ற உயிரினங்களாகவே இருக்கின்றன என்பதை கவனியுங்கள். நாம் அவர்களை பற்றி பதிவு செய்வதில் யாதொரு குறையையும் வைக்கவில்லை. பிறகு இவர்கள் அனைவரும் தம் இறைவனிடமே ஒன்று சேர்க்கப்படுவார்கள். ஆயினும் எவர்கள் நம்முடைய சான்றுகளை பொய்யென வாதிடுகின்றார்களோ அவர்கள் செவிடர்களாயும் ஊமைகளாயும் இருள்களில் உழன்று கொண்டு இருக்கின்றார்கள். தான் நாடுகின்றவர்களை அல்லாஹ் வழிகேட்டில் சிக்க வைக்கின்றான், மேலும் தான் நாடுகின்றவர்களை நேர்வழியில் செலுத்துகின்றான். இவர்களிடம் நீர் கூறும், அல்லாஹ்விடமிருந்து ஏதேனும் பெருந்துன்பம் உங்களுக்கு வந்துவிடும் போதோ அல்லது உங்களுக்கு இறுதி நேரம் வந்துவிடும் போதோ அப்போது அல்லாஹ்வை அன்றி வேறு ஒருவரையா அழைக்கின்றீர்கள்? நீங்கள் வாய்மையுடையோராய் சற்று சிந்தித்து கூறுங்கள். சிந்திக்கக்கூடிய மக்களாயிருந்தா சிந்திங்க இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், உங்களுக்கு நான் இவ்வளவு விஷயத்தையும் செஞ்சு உங்களுக்கு அல்லாஹ் நம்ம நேரடியா பாருங்க, உங்கள் கண்ணு முன்னாடி பறக்கக்கூடிய பறவைகளை பாருங்க, மற்ற விலங்கினங்களை பாருங்க, எல்லா உயிரினங்களுடைய கண்ட்ரோலும் ரப்ப கிட்டத்தான் இருக்கு. இது எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்ப்பான். உங்களை மாதிரி அல்லாஹ் அவங்களையும் படைச்சிருக்கான். அவங்க எல்லாம் எப்படி செஞ்சா செய்யறாங்க, அவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எப்படி கட்டுப்படுறாங்க. நீங்க காதிருந்தும் செவிடா, கண்ணிருந்தும் குருடா, வாயிருந்தும் ஊமையா இருக்கிற மாதிரி இருக்கிறீங்களே, ஏன் இப்படி வழிகேட்டுக்கு போய் வீணா போறீங்க அப்படிங்கறதெல்லாம் தலை சொல்லிட்டு சொல்றான். இவங்கள்ட்ட சொல்லுங்க,
அல்லாட்ட இருந்து இப்ப ஏதாச்சும் உங்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தா யாரையும் பாருங்களேன், கடைசியா இறைவனே இல்லைங்கிறவன் கூட மேல பார்த்து, கடவுளே இறைவனே எனக்கு நீ உன்னை தவிர உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல அப்படின்ட்டு பிளைட்ல போகையில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரட்டும், கப்பல்ல போகையில ஏதாச்சும் புயல் வீசட்டும், யார்கிட்ட கேட்பாங்க? கப்பல் ஓட்டுறவன்ட்டையும் பிளைட் ஓட்டுற பைலட்லயுமா அப்ப கேட்பாங்க? அவ்வளவு கதரும் ரப்ப தேடிதான். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க எல்லாரும் அப்ப என்னதானே அழைச்சீங்க, அவங்க என்னத்தானே அழைக்கிறீங்க. நீங்க உண்மையிலேயே வாய்மையான மக்களா, உண்மையான மக்களா, சிந்திக்கும் இதயம் கொண்ட மக்களா இருந்தா சிந்திச்சு நீங்க செய்யறது உண்மையா சரியா இல்லையான்னு பாருங்க. அல்லாஹ் சொல்றான் அடுத்து. உண்மையில் நீங்கள் அல்லாஹுவையே அழைக்கின்றீர்கள். பிறகு எதற்காக அவனை அழைக்கின்றீர்களோ அத்துன்பத்தை அவன் நாடினால் உங்களை விட்டு நீக்கி விடுகின்றான். இறைவனோடு நீங்கள் இணை வைக்கும் கடவுள்களை இத்தகைய சந்தர்ப்பங்களில் மறந்து விடுகின்றீர்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகா நம்ம கூட உட்கார்ந்து பேசுற மாதிரி அல்லாஹ் பேசுறான் பாத்தீங்களா? எத்தனை கடவுளை கூப்பிட்டீங்க, எங்கெங்க எல்லாம் போய் வழிபட்டீங்க, உங்களுக்கு துன்பம் வரையில அவங்களையா கூப்பிட்டீங்க? ரப்பத்தானே கூப்பிட்டீங்க, ஒரு இறைவனைத்தானே கூப்பிட்டீங்க. மேல அண்ணாந்து பார்த்து மேல இருக்கக்கூடிய இவன் தான் இறைவன்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல. அப்ப உங்க சந்தர்ப்பத்துல உங்க கஷ்டங்களை நீக்கிட்டா அவனை மறந்துடுறீங்களே. உங்க கஷ்ட நேரத்துல உங்க தெய்வமெல்லாம் எங்க போச்சு, உங்க வழிபாடெல்லாம் எங்க போச்சு, அங்க எங்க போனீங்களே, அதை இதெல்லாம் செஞ்சீங்களே, அதெல்லாம் எங்க போச்சு? ஆனா அந்த நேரத்துல அவங்கள மறந்துட்டு என்கிட்டதான் வந்தீங்க, ஆனாலும் எங்க திசை திருப்பப்படுகிறீர்கள். அடுத்தமா. நபியே, உமக்கு முன்னரும் பல சமூகத்தாரிடம் நாம் தூதர்களை அனுப்பியிருந்தோம். மேலும் அச்சமூகத்தார் நமக்கு பணிந்திட வேண்டும் என்பதற்காக அவர்களை துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாக்கினோம். ஆனால் நம்மிடமிருந்து இவர்களுக்கு துன்பங்கள் வந்தபோது இவர்கள் ஏன் பணியவில்லை? உண்மை யாதெனில் இவர்களுடைய உள்ளங்கள் அதிகம் இறுகிவிட்டன. மேலும் இவர்கள் செய்து கொண்டிருந்த செயல்களை ஷைத்தான் இவர்களுக்கு அழகாக்கி காண்பித்துக் கொண்டிருந்தான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா துன்பத்தையும் துயரத்தையும் சிரமத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கிறது எதுக்காக? நாம அல்லாஹ்வின் பக்கம் திரும்பணும். அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாம அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடிய மக்களா இருக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில சோதனைகளை கொடுக்குறான். அல்லல்லா, இனியாச்சும் திருந்திடணும், நம்ம ஏதோ பாவம் செஞ்சுட்டோம், அதனாலதான் இந்த தப்பு, இந்த சோதனை வந்துருச்சு, இந்த சிரமம் வந்துருச்சு, இந்த சிக்கல் வந்துருச்சுன்னு திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா அப்படி கஷ்டமும் துன்பமும் சோதனை நேரத்துல கூட நீங்க திருந்தல அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஏன் தெரியுமா, உங்க உள்ளமெல்லாம் இறுகி போயிடுச்சு. நீங்க செய்யற செயல்களை அப்ப ஷைத்தான் உங்களுக்கு அழகாக்கி காட்டிட்டான். அதனால அப்ப கூட திருந்துறதுக்கு வாய்ப்பும் மனமும் வரல. அடுத்து. பின்னர் அவர்களுக்கு போதிக்கப்பட்ட நல்லுரைகளை அவர்கள் மறந்துவிட்ட போது அருள் வளங்களின் அனைத்து வாயில்களையும் அவர்களுக்காக நாம் திறந்து விட்டோம். எதுவரை எனில் தங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த இன்ப நலன்களில் அவர்கள் திளைத்திருந்த போது திடீரென்று அவர்களை நாம் பிடித்தோம். அப்போது அவர்கள் முற்றிலும் நிராசை கொண்டவராய் ஆகிவிட்டனர். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த விஷயத்தை என்ன சொல்றான்? சோதனையை கொடுத்து நீங்க திருந்தல, துன்பத்தை கொடுத்தும் திருந்தல, பல விஷயங்களை உங்களுக்கு எடுத்துக்காட்டியும் உங்களுக்கு நல்ல அழகான அறிவுரைகள் சொல்லியும் நீங்க திருந்தல. அப்ப நம்ம என்ன செஞ்சோம் தெரியுமா? உங்களுக்கு செல்வத்துக்கு மேல செல்வம், சுகத்துக்கு மேல சுகம், ஆட்டத்துக்கு மேல ஆட்டம், பாட்டலுக்கு மேல பாட்டல் எல்லாத்தையும் போட்டோம். நீங்க என்ன செஞ்சீங்க? அந்த இன்பத்துல சுகச்சு அப்படியே மூழ்கி போய் இருக்கும்போது அப்படியே புடிச்சிட்டோம், இருக்க புடிச்சிட்டோம். அப்புறம் என்ன செய்ய முடியும்? அட்டடா, எப்படிடா இப்படி ஆச்சுன்னு நிராசை அடைஞ்சும் பிரயோஜனம் இல்ல, திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா திருந்துறதுக்கு சந்தர்ப்பத்தையும் சோதனையும் கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் இடையில கொடுத்து பார்த்தோம். திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்ல. நீங்க செஞ்சதை ஷைத்தான் அழகாகிட்டான், உங்க உள்ளமும் எரிய போயிருச்சு. அதனால இப்ப ஒரே புடி, நல்லா அனுபவிக்க விட்டோம், போங்க, போற வரைக்கும் போங்கன்னு. அதுக்கு பின்னாடி ஒரே புடிதான். சொன்னோம்ல, அல்லாஹ் தஆலா புடிச்சா என்ன செய்ய முடியாது, மீற முடியாதுன்னு. ஒரு சிலர் நமக்கு படிப்பினைக்காக சொல்லுவாங்க, ஒரு நரம்ப புடிச்சு இழுத்தா ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரே புடியா புடிச்சிருவோம்டா. புடிங்கிறது எப்படி இருக்குமோ அல்லாஹ் நீதான் அறிவ. அப்ப நிராசை அடைஞ்சு திருந்திட்டேன்னு சொல்லி அலறி கத்தி அவகாசம் கேட்டு பிரயோஜனம் இல்ல. அடுத்து.
இவ்வாறு அக்கிரமம் செய்த அச்சமுதாயத்தினர் அடியோடு வேரறுக்கப்பட்டார்கள். அகிலங்களின் அதிபதியாகிய அல்லாவுக்கே அனைத்து புகழும் உரியதாகும். அவனே அக்கிரமக்காரர்களை வேரறுத்தான். ஓகே, அல்லாஹாலா இப்ப என்ன சொல்றான், இப்படி அநியாயம் செஞ்சவங்கள அல்லாஹ் முழுசா வேறறுத்து முடிச்சிருவான். எல்லா புகழும் அல்லாவுக்கு தான். அவன் அக்கிரமக்காரர்களை, சூழ்ச்சியாளர்களை, கிளர்ச்சியாளர்களை, மோசடி பண்ணக்கூடியவர்களை, இணை வைக்கக்கூடியவர்களை அடியோடு அழிச்சிருவான். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்பேற்பட்ட ஆற்றல் மிக்கவன் அல்லாஹ். இதுல பாருங்க, 2 தடவை அல்லாஹ் புகழ்றான். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் பாத்தீங்களா? அப்போ அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அவன் இந்த அக்கிரமக்காரர்களை முழுசா அவனே முடிச்சிருவான். வேற யாரும் தேவையில்லை அவனுக்கு. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்து, நபியே, நீர் அவர்களிடம் கேளும். அல்லாஹ் உங்களின் செவிப்புலனையும் பார்வை புலனையும் பறித்து உங்கள் இதயங்களிலும் முத்திரையிட்டு விட்டால் அல்லாஹ்வைத் தவிர வேறு எந்த கடவுளால் இவ்வாற்றல்களை உங்களுக்கு திரும்ப தர முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்தீர்களா? நம்முடைய சான்றுகளை மீண்டும் மீண்டும் அவர்கள் முன் எப்படி வைக்கின்றோம் என்பதையும், பிறகு அவர்கள் எவ்வாறெல்லாம் அவற்றை புறக்கணித்துக் கொண்டே செல்கின்றார்கள் என்பதையும் பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு அழகா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூப்பிட்டு, குல் சொல்லுங்க நபியே, இந்த மக்கள்கிட்ட கேளுங்க, சொல்லுங்க. என்னத்த உங்கள்ட்ட இருக்கக்கூடிய காது கேட்கக்கூடிய தன்மையை எடுத்துட்டா எந்த காதை வைப்பீங்க? பார்வையை எடுத்துட்டா எந்த கண்ணை கொண்டு வந்து வைப்பீங்க? இதயம் இருக்குல்ல, அது கெட்டு போச்சுண்டா எதை வச்சு இங்க செய்வீங்க? அதுல முத்திரை இட்டுட்டோம்னா. அப்ப இது எல்லாம் நம்ம உங்களுக்கு கொடுத்து எல்லாத்தையும் உங்களுக்கு இயங்க வச்சு, சிந்திக்க வச்சு, பார்க்க வச்சு, கேட்க வச்சு, வாழ வச்சிருக்கமே. இந்த ஆற்றல்களை எல்லாம் உங்களுக்கு வேற யாராலும் திருப்பி கொடுக்க முடியாது. இது கூட உங்களுக்கு சிந்திக்க முடியலையா? இந்த சிந்தனை கூட உங்களுக்கு இல்ல. நம்மளுடைய சான்றை மீண்டும் மீண்டும் மறுக்கக்கூடியவர்களா நீங்க இருக்கிறீங்க. எப்படிப்பா புறக்கணிச்சுட்டு போறீங்க? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான் பாருங்க. புறக்கணித்து கொண்டே செல்கிறார்கள்ங்கிறத நீங்க பாருங்க. நபியே பாருங்க, இதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லுங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. அல்லாஹு அக்பர். யா அல்லாஹ், நீ கொடுத்த இந்த பார்வை உனக்கு சொந்தமானது யா அல்லாஹ். இந்த கேள்வி உனக்கு சொந்தமானது யா அல்லாஹ். இந்த கல்பு யா அல்லாஹ், இந்த கல்பின் மூலம் உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களா எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். இந்த காதின் மூலம் அழகிய செய்திகளை கேட்டு, இந்த கண்ணின் மூலம் அழகிய விஷயங்களை பார்த்து, நல்ல பயனுள்ள கல்விகளை பற்றி யா அல்லாஹ் உனக்கு நன்றி செலுத்தும் உள்ளத்தையும் நீ எங்களுக்கு தந்தர்லியா அல்லாஹ். நீ கொடுத்த இந்த உடல் உறுப்புகளுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக, அந்த ஞானத்துக்களை உணர்ந்து உனக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வையா அல்லாஹ். அடுத்த விஷயம், திடீரென்றோ முன்னறிவிப்புடனோ அல்லாவின் தண்டனை உங்களிடம் வந்து விடுமாயின் அக்கிரமக்காரர்கள் தவிர வேறு எவரேனும் அழிக்கப்படுவார்களா? இதனை நீங்கள் எப்பொழுதேனும் சிந்தித்ததுண்டா என்று நீர் கேளும். நல்லவர்களுக்கு நற்செய்தி கூறுபவர்களாகவும் தீயவர்களை எச்சரிப்பவர்களாகவும் திகழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் தூதர்களை அனுப்புகின்றோம். பிறகு எவர்கள் அத்தூதர்கள் கூறுபவற்றை ஏற்றுக்கொண்டு மேலும் தமது நடத்தையை திருத்திக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை, அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அச்சமில்ல, துயரமில்ல, நாம உங்களை சும்மா தண்டிப்போமா? அல்லாஹ் கேக்குறான் பாருங்க. உங்களை தேவையில்லாம நம்ம தண்டிப்போமா? அக்கிரமக்காரர்கள் தான் அழிக்கப்படுவாங்க. இதை கூட நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? உங்களுக்கு ஏன் நம்ம தூதர்களை அனுப்புறோம்? உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யணும். தீயவர்கள்லாம் மனம் திரும்பணும், நடத்தை கெட்டவங்களாம், ஒழுக்கம் கெட்டவங்கலாம் அவங்க திருந்திரணும், அல்லாஹ்வின் பக்கம் வந்துடணும். அப்படிங்கிறதுக்காகத்தான். அப்படி யார் ஒருத்தவங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்றாங்களோ, நல்ல அமல்கள் செய்யறாங்களோ, இறை தூதை ஏற்றுக்கொள்கிறார்களோ, இறை தூதரின் வழி நடக்கிறார்களோ, அவங்களுக்கு எந்த விதமான அச்சம் இல்லாம துயரப்படவும் மாட்டாங்க. மேலும் நமது திருவசனங்களை பொய்யென்று வாதிட்டவர்கள் நமக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டிருந்ததன் காரணமாக தண்டனையை அனுபவித்தே தீர்வார்கள். நபியே, இவர்களிடம் கூறும். அல்லாவின் கர்பூலங்கள் என்னிடம் உள்ளன என்றும் மறைவானவற்றை நான் அறிகிறேன் என்றும் உங்களிடம் நான் கூறவில்லை. மேலும் நான் ஒரு வானவர் என்றும் கூறவில்லை. என் மீது இறக்கி அருளப்படுகின்ற வகையை மட்டுமே நான் பின்பற்றுகின்றேன். மேலும் நீர் அவர்களிடம் கேளும். பார்வை உள்ளவனும் பார்வையற்றவனும் சமமாவார்களா? நீங்கள் சிந்திக்கவே மாட்டீர்களா? மேலும் நபியே, தங்கள் இறைவன் முன்னிலையில் தாம் கொண்டு வந்து நிறுத்தப்படுவோம் என்றும் அந்நாளில் அல்லாவை தவிர தங்களுக்கு பாதுகாப்பு அளித்து உதவி புரிபவரோ பரிந்துரை செய்பவரோ வேறு யாருமில்லை என்றும் அஞ்சக்கூடிய மக்களுக்கு நீர் இந்த வகை மூலம் அறிவுரை கூறுவீராக.
இந்த அறிவுரையால் உணர்வு பெற்று அவர்கள் இரையச்சமுள்ள நடத்தையை மேற்கொள்ளக்கூடும். மாஷா அல்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அற்புதமா இந்த வசனங்களை யாரு பொய்ன்னு சொல்றாங்களோ அவங்க பொய்ன்னு சொன்ன காரணத்தினால தண்டனைய அனுபவித்தே ஆகணும். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? உப்ப திண்டா தண்ணி குடிச்சு ஆகணும், இல்லாட்டி அடைக்கும். அது மாதிரி யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ன்னு சொன்னாங்களோ, நிராகரிச்சாங்களோ, அதே நிலையில மரணிச்சாங்களோ அவங்க எல்லாம் தண்டனையை அனுபவிச்சேதான் ஆகும். ஆனா நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய கருவூரை என்கிட்ட இருக்குன்னு நான் சொல்லல, நான் ஒரு வானவர்ன்னு சொல்லல, நான் உங்களுக்கு சொல்ல வந்ததெல்லாம் எனக்கு வந்த வகையை நான் பின்பற்றுறேன், நீங்களும் அதை பின்பற்றுங்க அப்படிங்கிறது தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஆனா நீங்க சிந்திச்சு பாருங்க, பார்வை உள்ளவங்களும் பார்வை இல்லாதவங்களும் சமமாவாங்களா? இல்ல இல்லையா? இது கூட நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா கேட்க சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ். அஃபிரா சிஸ்டர். மேலும் நபியே, தங்கள் இறைவன் முன்னிலையில் தாம் கொண்டு வந்து நிறுத்தப்படுவோம் என்று அந்நாளில் அல்லாஹுவை தவிர தங்களுக்கு பாதுகாப்பு அளித்து உதவி புரிபவரோ பரிந்துரை செய்பவரோ வேறு யாருமில்லை என்றும் அஞ்சக்கூடிய மக்களுக்கு நீர் இந்த வகை மூலம் அறிவுரை கூறுவீராக. இந்த அறிவுரையால் உணர்வு பெற்று அவர்கள் இரையச்சமுள்ள நடத்தையை மேற்கொள்ளக்கூடும். மேலும் எவர்கள் காலையிலும் மாலையிலும் தங்களுடைய இறைவனை பிரார்த்தித்த வண்ணம் இருக்கின்றார்களோ, இன்னும் அவனுடைய உவப்பை தேடிய வண்ணம் இருக்கின்றார்களோ, அவர்களை நீர் உம்மை விட்டு விரட்டி விடாதீர். அவர்களுடைய கேள்வி கணக்குகளிலிருந்து எந்த சுமையும் உங்கள் மீதில்லை. உம்முடைய கேள்வி கணக்கிலிருந்து எந்த சுமையும் அவர்களுக்கு மீதும் இல்லை. இதன் பின்னரும் நீர் அவர்களை விரட்டிவிட்டால் அக்கிரமக்காரர்களில் நீரும் ஒருவராகி விடுவீர். உண்மையில் இவ்வாறு நாம் அவர்களில் சிலரை வேறு சிலரை கொண்டு சோதனைக்குள்ளாக்கி உள்ளோம். இதன் விளைவாக அவர்கள் இவர்களை பார்த்து நம்முடைய அல்லாஹுவின் அருட்கொடைகளை பெற்றவர்கள் இவர்கள்தாமா என்று கூறுகின்றனர். ஆம், தனக்கு நன்றி செலுத்துவோரை இவர்களை விட அல்லாஹ் அதிகம் அறிந்தவன் அல்லவா? நம்முடைய வசனங்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் உம்மிடம் வந்தால் அவர்களிடம் நீர் கூறும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். உங்களின் இறைவன் கருணை பொழிவதை தன் மீது கடமையாக்கி கொண்டுள்ளான். மேலும் அவனுடைய கருணையின் வெளிப்பாடு இது: உங்களில் எவரேனும் அறியாமையால் ஒரு தவறை செய்துவிட்டு பின்னர் அதற்காக மன்னிப்பு கோரி மேலும் தன்னை திருத்திக் கொண்டால் சின்னமாக அல்லாஹ் அவரை மன்னித்து விடுகிறான். மேலும் அவருடன் இரக்கத்தோடு நடந்து கொள்கின்றான். மேலும் குற்றவாளிகளின் வழி இதுதான் என்று ஐயமற தெளிவாகிவிட வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு நாம் நம்முடைய சான்றுகளை தெள்ளத் தெளிவாக விவரிக்கின்றோம். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுற விஷயங்களை பாருங்க, ரொம்ப அழகா சொல்லி காட்டுறான். நபியே, ரப்புக்கு முன்னால நிறுத்தப்படுவோம்னு அந்த நாளை பயந்து அல்லாஹ் தவிர தன்னுடைய பாதுகாப்பு அளித்து உதவுவர் பரிந்துரை செய்வர் யாரும் இல்லைன்னு அஞ்சக்கூடிய அந்த மக்களுக்கு நீங்க இந்த வகி அறிவிக்கிறோம்ல, இதன் மூலம் அறிவுரை சொல்லுங்க. அந்த அறிவுரை மூலம் அவர்கள் உணர்வு பெறுவார்கள், அவங்க இரையச்சம் உள்ள நல்ல நடத்தையில இருப்பாங்க அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாம இந்த மக்கள் இரையச்சம் கொண்டதின் காரணமா யாரு காலையிலையும் மாலையிலையும் தன்னுடைய ரப்பு கிட்ட பிரார்த்தனை செய்யறாங்களோ அப்படிப்பட்ட மக்களுடைய அன்பையும் உவப்பையும் அல்லாஹ் விரும்புறான். அவர்களை அப்படிப்பட்ட மக்களை நபியே நீங்க உங்ககிட்ட இருந்து விரட்டாதீங்க. கேள்வி எனக்கு நாளுகள்ல எந்த சுமையும் உங்க மீது இல்ல. உங்களுடைய கேள்வி கணக்கே உங்களுடைய சுமையுமே அதாவது அல்லாஹ்விடத்துலதான் இருக்கு. அப்படி இருக்க அவர்கள் மீது உங்க சுமை அவங்க மேல சுமத்த போறதில்ல, அவங்க சுமை உங்க மேல சுமத்த போறதில்ல. அதனால அந்த ஏழையான மக்கள், அந்த அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்கள் அந்த காலையிலையும் மாலையும் அல்லாஹ்வை பயந்து அவன் இறையச்சத்தால் துஆக்கள் கேட்டு அவனை நெருங்கக்கூடிய மக்களை நீங்க விரட்டிடாதீங்க. ஏன்னா அவங்களை விரட்டி நீங்க அக்கிரமம் செய்வார்கள் ஒருத்தர ஆயிராதீங்க. ஏன்னா இதெல்லாம் பின்னாடி இறக்கப்பட்ட வசனங்களுக்கு பின்னாடி பெரிய நிகழ்வுகள் இருக்குது. அதனாலதான் அந்த சம்பவத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் தஆலா அந்த வசனங்களை சொல்றோம். இதெல்லாம் நம்ம தப்சீர் எடுத்து பார்த்தோம்னா அந்த சிச்சுவேஷன் சூழ்நிலையெல்லாம் நமக்கு அழகான முறையில நாம அங்க இருக்கிற மாதிரி விளங்கும். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், உண்மையிலேயே நம்ம சிலரை விட சோதனைக்குள்ளாயிருக்கோம். ஏன் தெரியுமா? நம்மளுடைய அற்கொடைகள் பெற்றவர்கள்
இவங்க தானான்னு சொல்லி டெஸ்ட் பண்றதுக்கு. ஆமா, நமக்கு நன்றி செலுத்துவோர அவர்கள் அல்லாஹ் அதிகம் அறிந்தவனா இருக்கான். நம்மளுடைய நியமத்துக்களை பெற்றவர்கள் இருக்கிறாங்கல்ல, சோதனைக்கு உள்ளாக்குறவங்க இருக்கிறாங்கல்ல, யார் இதுல நன்றி செலுத்துறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு அறிஞ்சுக்கிறதுக்காக அல்லாஹ் சொல்றான். அது மட்டும் இல்ல, நம்முடைய வசனங்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் கிட்ட வந்தா அவங்க கிட்ட நீங்க சொல்லுங்க, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், சலாம், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தனக்கு அவனுடைய கருணைய உங்கள் மீது பொழிகிறத தனக்கு கடமையாக்கிக்கிட்டான். பாத்தீங்களா? அல்லாஹ்வுடைய வசனங்கள்ல நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செஞ்சு வந்தா அல்லாஹ் நபிக்கிட்ட சொல்றான், அந்த மக்கள் உங்ககிட்ட வந்தா என்னுடைய சாந்தி சமாதானம் அவங்களுக்கு இருக்கு, கருணை அவங்க மேல கருணை செய்யறத என் மேல கடமையாக்கிக்கிட்டேன்னு நபியே அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க. அவனுடைய கருணையின் வெளிப்பாடு இதுதான். உங்கள்கிட்ட யாராச்சும் அறியாமையில ஒரு தவற செய்துட்டு வந்து மன்னிப்பு கேட்டா, தன்னை திருத்தி கொண்டா நிச்சயமா அவரை மன்னித்து விடுறான், இரக்கத்தோடயும் நடந்துக்கிறான்னு சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ். நம்ம தப்பே செஞ்சுட்டாலும் அல்லாஹ் இடத்துல போய் மன்னிப்பு தேடும்போது நாமெல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறானா, கருணையும் காட்டுறானா. இது எவ்வளவு பெரிய அழகான விஷயம். நபி இந்த விஷயத்தையெல்லாம் என்னுடைய இந்த தூதி செய்தியில, இந்த வகையில, இந்த வேதத்துல நம்ம உங்களுக்கு இறக்கி இருக்கோம் இல்லையா, அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, ஆறுதலா இறக்கமா அவங்க இருக்கட்டும், நிம்மதியா அமல் செய்யட்டும், அந்த அமல்ல நிலைத்து இருக்கட்டும், எனக்கு நன்றி உள்ள மக்களா இருக்கட்டும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அடுத்த விஷயம் என்ன சொல்றான்? இருந்தாலும் இந்த குற்றவாளிகள் இருக்காங்கல்ல, அல்லாஹ் சொல்றான், இந்த குற்றவாளிகளின் வழி இதுதான். அவங்க எல்லாம் தெளிவா தெரிஞ்சும் நம்முடைய சான்றுகளை நிராகரிக்கக்கூடிய மக்களா இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தெளிவா சொல்லுங்க, அவங்களுக்கு வழியிடுறான். இந்த வசனங்கள்ல எல்லாம் தெளிவா சொல்றான், நபியே உங்களை நான் தேர்ந்தெடுத்தது எதுக்காக, உங்களுக்கு வகையை கொடுத்தது எதுக்காக, இந்த மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறதுக்காக. இதை யாரெல்லாம் கேட்டு இரையச்சம் கொண்டு காலையிலையும் மாலையிலையும் அந்த ரப்பு கிட்ட கையேந்தி துவாக்கள் செய்து வர்றாங்களோ, நல்ல அமல்கள் செய்யறாங்களோ, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய கருணை நிச்சயமா உண்டு. அத நபியே அந்த மக்களுக்கு உங்கள்ட்ட கேட்டு வரும்போது நற்செய்தியா சொல்லுங்க. இப்படிப்பட்ட மக்களை நீங்க விரட்டிடாதீங்க. ஆனா யார் குற்றவாளிகளா இருக்கிறாங்களோ, நம்முடைய வசனங்களை மறுக்கிறாங்களோ, தெளிவா தெரிஞ்சதுக்கு பின்னாடியும் அவங்களுக்கு கட்டாயமா தண்டனை இருக்குங்கிறதையும் அல்லாஹ் இவ்வளவு தெளிவா சொல்லியும் ஏற்காத மக்களா இருந்தா அவங்கள மாதிரி நஷ்டவாளிகள் யாரும் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்ல, யாரு ஏற்று நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மக்களா இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட அல்லாஹ் தஆலா இரக்கத்தோடையும் கருணையோடையும் நடந்துக்கிறான். அவங்கள தெரியாம பாவங்கள் செஞ்சிருந்தாலும் மன்னிச்சிடறாங்கிற ஒரு சுப செய்தியும் கேட்டுக்கிட்டோம். யா அல்லாஹ், அப்படிப்பட்ட சுப செய்தியை பெற்ற மன்னிப்பாளர்கள் கூட்டத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.